அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சொத்துக்கள் சம்பந்தமாக நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சட்டத்தை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். சரி, வாங்க பொறுமையாக பார்ப்போம். அதாவது தமிழ்நாடு சொத்து சேதம் மற்றும் இழப்பு தடுப்பு சட்டம், ஆங்கிலத்தில் தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி பிரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட். இந்த சட்டம் 1992 கொண்டு வரப்பட்டது. பிறகு 1994 திருத்தம் செய்யப்பட்டது. முதலில் இந்த சட்டம் பொது சொத்துக்களுக்குத்தான் பொருந்தும் என்று கூறப்பட்டது. பிறகு பல்வேறு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இந்த சட்டம் தனியார் சொத்துக்களுக்கும் பொருந்தும் என பல்வேறு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் வந்துள்ளது. அதனுடைய ஒரு தீர்ப்பை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தர பார்த்து கொள்ளுங்க. அதாவது ஒரு தீர்ப்பினுடைய செய்தித்தாள் தகவலை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இணைச்சிருக்கேன், பார்த்து கொள்ளுங்க. இந்த சட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பொது மற்றும் தனியார் சொத்துக்களை சேதப்படுத்துவதை தடுக்கவும் மற்றும் அதற்கான இழப்பீடுகளை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பெற்றுத்தரவும் தான் இந்த சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு பெற்றுத்தருவது மட்டுமல்லாமல் அந்த தவறை செய்த நபர்களுக்கு சிறை தண்டனை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போது உங்களுக்கு புரியும்படி சொல்லிடுறேன். இந்த சட்டத்தின் கீழ் சொத்துக்கள் அப்படின்னு தனியார் மற்றும் பொது சொத்துக்கள் பிரிச்சிடுறாங்க. இப்ப தனியார் சொத்துக்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, தனிநபரின் வீடுகள், வாகனங்கள், கடைகள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், விவசாய நிலங்கள் இதெல்லாம் வரும். பொது சொத்துக்கள், அரசினுடைய பொது சொத்துக்கள் அப்படின்னா அரசு அலுவலகங்கள், பேருந்துகள், மின்சார அந்த கம்பம் இருக்குல்ல அது, பொது நூலகங்கள், பொது குடிநீர் விநியோக குழாய்கள், மின்சார கம்பிகள், தகவல் தொடர்பு சாதனங்கள் இதெல்லாம் பொது சொத்துக்களாக வருகிறது. சோ இது போன்ற தனியாருக்கு சொந்தமான சொத்துக்கள், அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் ஒரு தனி நபரின் மூலமாகவோ இல்ல கூட்டங்கள் மூலமாகவோ கலவரங்கள், போராட்டங்கள் இதன் மூலமாக சேதங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா அவர்களின் மீது, சம்பந்தப்பட்ட குற்றம் புரிந்தவர்களின் மீது நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு பெற்று தருவது மட்டுமல்லாமல் தவறு புரிந்தவர்களுக்கு சிறை தண்டனை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிம்பிளா புரியும்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய சொத்துக்கள் ஒரு நபர் இல்ல இரு நபர்கள் வேண்டுமென்றே பிரச்சனை செய்து உங்களது சொத்துக்களை சேதப்படுத்துறாங்க. உங்களுடைய பைக்கு, காரு, வீடு, கடை, தொழிற்சாலை, விவசாய நிலங்கள், உங்களுக்கு சம்பந்தமான சொத்துக்களை சேதப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் காவல் நிலையத்துல, அந்த சொத்து சம்பந்தமுடைய காவல் நிலையத்துல உடனடியாக புகார் கொடுத்து இந்த சட்டத்தின் கீழ், தமிழ்நாடு சொத்து சேதம் மற்றும் இழப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில நடவடிக்கை எடுக்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சட்டம் உங்களுடைய சொத்துக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கான இழப்பீடு தொகையை அந்த குற்றம் புரிந்த நபரிடம் இருந்தே பெற்று தருவதற்கு இந்த சட்டம் உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா காவல் நிலையம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ப்ரூஃப் எல்லாம் எடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. நீதிமன்றம் முழுமையாக அனைத்து தகவல்களையும் விசாரித்து உங்கள் பக்கத்துல கரெக்டான பாயிண்ட் இருக்கு, உங்கள் சைடு தான் நியாயம் இருக்கு, அவர் வேண்டுமென்றே உங்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்தியிருக்காரு அப்படின்னா அந்த நபரிடமிருந்து உங்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுப்பாங்க. சோ அவர் செய்த குற்றத்தின் அடிப்படையில், அவர் செய்த தவறுகளின் அடிப்படையில் அவருக்கு சிறை தண்டனை கிடைப்பதற்கும் வாய்ப்பு. சில நேரங்கள்ல, சில இடங்கள்ல, எல்லா இடங்களையும் கிடையாது, சில இடங்கள்ல, சில நேரங்கள்ல காவல்துறையிட்ட உங்களுக்கு நீங்க கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லை அப்படின்னா நீங்க நேரடியாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல அனுபவம் பெற்ற வக்கீல் பார்த்து ஆலோசனை பெற்று நேரடியாக குற்றவியல் நீதிமன்றம், கிரிமினல் கோர்ட்ல இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்க மனு கொடுக்கலாம். முக்கியமாக இந்த சட்டத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்க ஒருவர் உங்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தின் கீழே புகார் மனு கொடுத்துட்டீங்க, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றம் சென்றுச்சு. சோ நீதிமன்றத்தின் மூலமாக அவர் பெயில் கேட்கிறாரு, பிணை கேட்கிறாரு, வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தவறு புரிந்தவர் கேட்கிறாரு அப்படின்னா நீதிமன்றத்துல அவர் இழப்பீடு கொடுக்கணும். உங்களுடைய சொத்துக்கான எவ்வளவு அவர் சேதப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது நீதிமன்றத்துல இருக்கும். அந்த தகவலில் இருக்கக்கூடிய இழப்பீடு தொகையில ஒரு குறிப்பிட்ட தொகை அவர் நீதிமன்றத்துல கொடுக்கணும். கொடுத்தாதான் அவருக்கு பெயில், அதாவது பிணை கிடைக்கும். இந்த சட்டத்துல பிரிவு 3 மற்றும் 4 இருக்கிறது. அந்த பிரிவுகளின் கீழ் தண்டனைகள் வழங்கப்படும். இழப்பீடு கால்குலேட் செய்து தண்டனைகள் வழங்கப்படும். முக்கியமாக இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒருவரை இன்னொருவர் தாக்கினால் அது தனி மனிதனுக்கு எதிரான குற்றம். ஆனால் ஒரு பேருந்தையோ அல்லது ஒருவரின் வீட்டையோ சேதப்படுத்தினால் அது சமூக அமைதிக்கு எதிரான குற்றமாக கருதப்படுகிறது. சோ குற்றவாளியை
தண்டிப்பது மட்டும் நோக்கமல்ல, இந்த சட்டம் பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த சொத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர தேவையான பணத்தை, அந்த இழப்பீடு இருக்குல்ல, சோ அந்த பணத்தை பெற்று தருவதே இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம்.